11th standard subject chemistry unit second unit lesson quantum இயக்கவியலின் அணு மாதிரி. இந்த லெசன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அணுவினுடைய பல்வேறு தரப்பு மாதிரி வடிவங்களை பார்த்தோம். ஜே தாம்சன் அதனுடைய அதாவது வாட்டர் மெலான்னு சொல்லுவோம், தர்பூசணியுடைய விதைகள் போல எலக்ட்ரானும் அதனுடைய சதைப்பகுதி புரோட்டான் இருக்க மாதிரியும் அதனுடைய குறைபாட்டை களையறதுக்காக ரூதர் போர்ட் என்றவர் ஒரு தங்க தகடை பயன்படுத்தி ஒரு ஆய்வு நடத்தினார். அதனுடைய ஆய்வுப்படி சில கதிர்கள் தகட்டை ஊடுருவியும் சில கதிர்கள் சிறிய கோணப்பகுதியில் விலகல் அடைந்தோம். சில கதிர்கள் அதே 180 டிகிரி திரும்ப பெறப்பட்டு தான் இருந்தது. இதில் வந்து நமக்கு அந்த சிறிய பகுதியில் அணுக்கரு இருக்கணும், சிறிய கோணத்தில் விலகடைந்தது வந்து எலக்ட்ரான் இருக்கணும், ஊடுருவப்பட்ட பகுதி காலி இடணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு கான்செப்ட் படி ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியரை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி சுற்றுற ஒரு எலக்ட்ரான் மின்காந்த கொள்கைப்படி பார்த்திங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியாக அணுக்கருவில் போய் விழுந்துடும். ஸோ அதனால் ஆட்டமும் நிலையாக இருக்காது. அதனால் அது குறைபாடாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்காக போர் என்ற ஒரு சயின்டிஸ்ட் அடுத்து அவருடைய கான்செப்ட் சொல்ல வர்றாரு. ஸோ இவர் பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டீன் ஆய்வுகளின் மூலம் மின்காந்த அலையின் ஆற்றல், ஸோ இதனுடைய எனர்ஜி லெவல் எப்படின்னா h/nu. நம்ம ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது எனர்ஜி பெற்றிருக்கு, பர்டிகுலர் எனர்ஜி பெற்றிருக்கு, அதனால தான் அதெல்லாம் சுத்த முடியுது அப்படின்னு சொல்கிறது இவர் கான்செப்ட்டு, போர் அணு கான்செப்ட். அவருடைய கான்செப்ட் படி பிளாங்கையும் ஐன்ஸ்டீனையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ பிளாங்க் கான்செப்ட் ஹெச்சும் ஐன்ஸ்டீன் கான்செப்ட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி வியும் பெற்றுக்கிறதுனால ஸோ வரையறுக்கப்பட்ட மதிப்புகள் பெற்றுக்கிறது. இதை நம்ம குவாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம என்ன சொல்கிறோம், குவாண்டம், அளவிடப்பட்ட அளவு. இங்கே நியூ என்பது கதிர்வீச்சின் அதிர்வெண், ஹெச் என்பது பிளாங்க் மாறிலி. இதன் மதிப்பு கொடுத்துருக்காங்க 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட். பிளாங்கின் குவாண்டம் கருதுகோளின் அணுக்களின் ஆற்றலுக்கு விரிவுபடுத்தி நீல்ஸ் போர் ஹைட்ரஜன் அணுவிற்கு ஒரு புதிய அணு மாதிரி முன்மொழிந்தார். ஸோ பிளாங்க் கான்செப்டை பயன்படுத்தி இவர் என்ன பண்ணுறாரு, ஹைட்ரஜனுக்கு உண்டான ஒரு தனி அணு அமைப்பை சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துப்படி என்னென்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரானின் ஆற்றல் வரையறுக்கப்பட்ட மதிப்புகளை பெற்றிருக்கும். பொதுவாக ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு பர்டிகுலர் ஆற்றல், ஸோ அது நிர்ணயிக்கப்பட்ட ஆற்றல் பெற்றிருக்கும். ரெண்டாவது, அந்த மாதிரி பெற்றிருக்கிற அந்த எலக்ட்ரான் அதனுடைய ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி அணுக்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஆர்பிட்டலில், ஸோ வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இவ்வட்டப்பாதை தான் நிலையான வட்டப்பாதை. ஏன்னா வரையறுக்கப்பட்ட ஆற்றல் இருக்கிறதுனால வரையறுக்கப்பட்ட அந்த வட்டப்பாதையில் அது சுற்றி வர முடியும்ன்றதை அவர் சொன்னார். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானுடைய கோண உந்த மதிப்பு, ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுவோம். இந்த கோண உந்த மதிப்பு மாஸ் அதனுடைய நிறை, எம், வி அதனுடைய வெலாசிட்டி தான் வந்து திசை வேகம், அடுத்து அதனுடைய ரேடியஸ் ஆரம். ஸோ இதனுடைய 3 மதிப்பும் மல்டிபிள் வேல்யூ பண்ணுறது தான் வந்து அதனுடைய கோண உந்தமாக அமையுது. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா h/2π சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. h/2π முழு மடங்கு, ஸோ ஆர்பிட்டாலை பொறுத்து. அப்போது nh/2π, 2πன்றது ஒரு அணு அதனுடைய முழு அளவு, ஸோ முழு அளவாக சுற்றி வர்றதுக்கு 360 டிகிரிக்கு சமமானதான் வந்து 2π. ஸோ பைன்றது 180 டிகிரி, 180 டிகிரி கோண அளவு குறிக்கும். இப்போ 2π போது 360 டிகிரி. அப்போ முழு அளவு சுற்றி வர்றதுனுடைய வேல்யூ. ஸோ என்னன்றது ஆர்பிட்டானுடைய மதிப்பை பொறுத்து. ஸோ இது மதிப்பு ஃபஸ்ட் ஆர்பிட்டாலா, செகண்ட் ஆர்பிட்டா, தேர்ட் ஆர்பிட்டாலை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அடுத்து, பொதுவாக ஒரு எலக்ட்ரான் குறைவான ஆற்றல் நிலையிலிருந்து நாம் சப்போஸ் அதுக்கு ஆற்றல் கொடுத்தோம்னா அந்த ஆற்றல் எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டு உயர் வட்டப்பாதை E2க்கு செல்லுது. ஆனால் நாம் கொடுக்காத வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் ஆற்றலை இழக்கிறது இல்லை, அக்செப்ட் பண்ணுறது இல்லை, அது நிலையான வட்டப்பாதையில் சுற்றுகிறது அப்படின்ற இவர் கன்சிடர் பண்ணார். அப்போது ஒரு வட்டப்பாதையிலேருந்து E1 நிலையிலிருந்து எனர்ஜியை அக்செப்ட் பண்ணி E2 நிலைக்கு ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அதனுடைய ஆற்றல் வேறுபாடு h/nu அப்படின்னு சொல்லலாம். E2 - E1 ஒரு சேஞ்சஸை இங்கே கொண்டு வரோம். இதை வேறு வகையில் நம்ம என்ன பண்ணலாம், நிர்ணயிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலாவை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. therefore nu = E2 - E1/h. ஸோ மாறாக தகுந்த ஆற்றல் ஒரு எலக்ட்ரானை தரப்படும் போது தாழ்ந்த ஆற்றல் வட்டப்பாதையிலிருந்து அதிக ஆற்றலுடைய அல்லது உயர் வட்டப்பாதைக்கு தாவுகின்றது. இது ஹைட்ரஜனை ஒத்து இருக்கின்ற அணுக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்.
ஹைட்ரஜனை ஒத்துன்றும் போது ஒரு எலக்ட்ரான் மட்டும் பெற்றிருக்குது. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், ஹீலியம் 2 எலக்ட்ரான். அதனால் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி ஹீலியம் அயானா நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தினோம்னா ஸோ அதனுடைய வேல்யூ கரெக்டாக இண்டிகேட் பண்ணுது. அதே போல் லித்தியம் 2+, ஏன்னா லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3ல் 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆனால் ஒரு எலக்ட்ரான் தான் அது ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் அமைப்பாக பெறுது. இதுக்கும் இது பொருந்துது, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணாவது வட்டப்பாதையில் சுற்றும் எலக்ட்ரானின் ஆற்றல் மற்றும் வட்டப்பாதை ஆரம் ஆகியவற்றை வருவித்தலின் முடிவு. ஸோ அப்போ எண்ணாவது ரேடியஸ் nRn = 0.529/z into n². n²ன்றது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், z அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த வேல்யூ வந்து ரேடியஸ் எண்ணாவது ஆர்பிட்டாலுக்கு ஏற்ற மாதிரி n அப்படின்னு இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே போல் எண்ணாவது ஆர்பிட்டால் எனர்ஜி En இரண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, -13.6 z²/n². ஸோ எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. இதே வந்து எனர்ஜி என்ன பண்ணலாம், கிலோ ஜூல்லையும் மாற்றி சொல்லலாம். அப்படி டிஜிட்டை தள்ளி வச்சோம்னா அது கிலோ ஜூல். ஸோ அதை கீழே கொடுத்துருக்க பாருங்கள். என்னாவது எனர்ஜி En = -1312.8 z²/n² கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். அப்போ அதாவது எண்ணாவது ரேடியஸ் மற்றும் எண்ணாவது எனர்ஜி நம்ம வருவிக்கிற முறையினை. ஸோ இது எப்படி வந்தது, இந்த வேல்யூ எப்படி வந்ததுன்றத அடுத்து நம்ம 12வது ஃபிசிக்ஸில், அதாவது இயற்பியல் பாடத்தில், அதுவும் அணு இயற்பியல் அந்த பாடத்தலைப்பில் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போர் சொன்ன கான்செப்டில் சில குறைபாடு இருக்குது, அது மாதிரியின் வரம்புகள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அல்லது லித்தியம் 2+, ஹீலியம் + போன்ற ஒற்றை எலக்ட்ரான் கொண்ட இனங்களுக்கு மட்டும்தான் இது கொள்கை வந்து பொருந்தது. பல எலக்ட்ரான் அதிகமாக 2 அல்லது 3 எலக்ட்ரான் இருக்கிற அணுக்களுக்கு இவருடைய கான்செப்ட் பொருந்தலை. அதோட பொதுவாகவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறமாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிறமாலை கோடு வந்து ஒரு எலக்ட்ரான் உள்ளது குரூப் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அதாவது ஒரு காந்தப்புலத்தில் இந்த மேக்னெட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், காந்தப்புலத்தில் இந்த பொருளை வைக்கும்போது இது மேலும் வெவ்வேறு வரிகளாக பிளவுபடுது. இதுதான் வந்து சீமன் விளைவு சொன்னார். அப்போ சீமன் விளைவுப்படி காந்தப்புலத்தால் ஒரு ஹைட்ரஜன் நிறமாலை பிரிதல் அடைதலும், அதே போல் மின்புலத்தில் அதே நிறமாலைகளை வைக்கும்போது மேலும் பிரிதல் அடைத்தலும். இவருடைய கொள்கை எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் தரல. யாருடைய கொள்கை, போரினுடைய கொள்கை. அப்போது ஸ்டாக் விளைவையும் மின்புலத்தால் ஏற்படக்கூடிய அந்த நிறமாலை பிரிதலையும் மின்புலத்தால் போல காந்தப்புலத்தால், ஸோ சீமன் விளைவு, அதை பற்றின விஷயங்களும் இவர் சொல்ல. அடுத்து அணுக்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரான் அவற்றின் கோண உந்தத்தின் மதிப்பு MVR மதிப்பு NH2π சமமாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அடிப்படையாக அமையும் காரணம் போர் கொள்கையால் விளக்கவில்லை. அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்றது என்ன பண்ணல போர் சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் லூயிஸ் டி பிராக்லி இதை பற்றின பல விஷயங்களை அவர் என்ன பண்ணார், முன்மொழிஞ்சார். ஸோ அதை நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. See you next class.